ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இது நம்ம இன்னும் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சுக்கு நான் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணேன், சைட் பை சைடு என்னோடய வேலைகளை நான் எப்படி முடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதான். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோன்னே ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் நான். முருங்கைக்காய் சாம்பார் அண்ட் தென் கேரட் பீன்ஸ் பொரியல். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு பொரியலுக்கு கேரட் அண்டு பீன்ஸ் பொரியல். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதையும் வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சோம் அப்படின்னா போதும், நல்லாவே வெந்து வந்துடும் காய். அதுக்கப்புறம் ரைஸ்க்கு, அதாவது நாங்கள் 3 பேர் தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த சிண்டால் ஒரு 1.25 போடுவேன். இப்போ நான் எதால் மெஷர் பண்ணணும், அதால் இந்த கப்பால் அதே சேம் மெஷர்மெண்ட் எடுத்துப்பேன். இப்போ 1.25 போடுறேன் அப்படின்னா அதே மெஷர்மெண்ட் அந்த கப்பால் 1.25 தண்ணி ஊற்றிக்குவேன். அதையும் சைட் பை சைடு ரைஸும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இது சாதமும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு இன்றைக்கி நான் மண்சட்டியில் தான் வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா சட்டி காஞ்சோன்னே ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டுருக்கும் போதே அது கூடவே நான் என்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேனோ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி, இப்போ முருங்கைக்காய் அது கூட கொஞ்சம் சவும் ஆட் பண்ணேன், கொஞ்சோண்டு இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நான் அது கூடயே எடுத்து வதக்கி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. ஸோ அது மஞ்சள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போட்ட காய்க்கும் இப்போயும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன். அதுக்கப்புறம் அது கூடயே உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லாவே வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டால் அதை இப்போ நான் ஒரு கப் காமிச்சேன்ல, அதால் ஒரு கப்பு வாட்டரில் நான் ஊற வச்சு அந்த தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். புளி தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கேரட் பீன்ஸும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பையும் கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பருப்பையும் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டேன்னா அது பாட்டுக்கு நல்லா வெந்து வந்துடும் சாம்பார். இது கூடயே சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா பொரியல் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நான் இந்த பொரியல்லாம் செய்யும்போது நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். கோகோனட் ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு வதக்கிக்கிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா பீன்ஸு, கேரட்டு, அதை தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் அப்படியே போட்டு கிளறி எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியாயிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கோகோனட் போட்டு கார்னிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது தயிர், அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் சைட் பை சைடு அப்போவே நான் வேலை செய்யும்போதே இந்த வேலையை சைட் பை சைடு முடிச்சுப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேலை முடிச்சுட்டே வரேன் பார்த்திங்களா, அந்த டைமே பாத்திரத்தையும் விளக்கி எடுத்துருவேன். ஏன்னா நமக்கும் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால் நமக்கு அந்த டைம் கன்சியூம் பண்ணுவோன்னா வேறு வழி இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒர்க் செய்யும்போதே, சமையல் செய்யும்போதே சைட் பை சைடு இந்த வேலையை முடிச்சுக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சைட் பை சைடு நான் எப்பொழுதுமே யானெல்லாமும் விளக்கி வச்சுருவேன். ஸோ எல்லா பாத்திரத்தையும் அது வரைக்கும் சேர்ந்த பாத்திரம் எல்லாமே விளக்கி முடிச்சுட்டு அப்படியே சிங்கையும் கழுவி விட்டுருவேன். அது சேரவே விட மாட்டேன் நான், ரொம்ப அழுக்கு படிகிறதுக்கு. அதுக்கப்புறம் சாதமும் வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அதுக்கப்புறம் முடக்கட்டான் தோசை, அது 2மே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு மிளகா அப்படியே அதுக்கு செஞ்சு வச்சுட்டேன். அதோடையே பார்த்திங்கன்னா சைட் பை சைடு
இந்த சமையல் முடிக்கும் போதே அடுப்பு மேடையும் ஃபுல்லாக அடுப்பு மேடை அது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அப்படியே சைட் பை சைடு க்ளீன் பண்ணி முடிச்சிருவேங்க. இந்த மாதிரி முடிச்சிட்டாலே நமக்கு எப்பொழுதுமே வந்துட்டு கொஞ்சம் நீட்டாகவே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். இட்லியும் வந்துருச்சு, வேக வச்சு எடுத்தாச்சு. இட்லி வேலை முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்தது தோசை ஊற்றி வச்சுருவேன். அவங்க வந்துட்டு தோசையெல்லாம் அவங்க சாப்பிட உட்காரும் போது தான் ஊற்ற ஆரம்பிப்பேன். கொஞ்சம் சூடாக சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எண்ணெய் தான் இந்த முடக்கத்தான் தோசைக்கு வந்துட்டு கார சட்னி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது இருந்தாலும் அவங்க வந்துட்டு இப்போ காலையில் சாம்பார் வைக்கிறோம் பார்த்திங்களா, அது வச்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் திருப்தியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.